வெல்கம் பேக் டு கரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரப்பொரி. பொரி யூஸ் பண்ணி ஸ்பைசியாக மொறுன்னு காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காரப்பொரி ரெசிபி ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இது கேலரிஸ் அதிகம் இல்லாத ஸ்நாக்கு. அதனால நம்ம எவ்வளோ வேணாலும் பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ பொரி இருக்கோ அதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, 6 வரமிளகா சின்ன சின்ன பிட்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 8லேருந்து 10 பல்லு பூண்டை 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கி விடுங்க. பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வணக்கணும். பூண்டு, வரமிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கணும். ஏற்கனவே வறுக்கப்பட்ட நிலக்கடலையில் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே நம்ம ரோஸ்ட் பண்ணி விடணும். இது உடைச்ச கடலை. எந்த அளவுக்கு நம்ம நிலக்கடலை சேர்த்தோமோ அதே அளவுக்கு இந்த உடைச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் போல் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது 1/4 ஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் மிக்சர் சேர்த்துக்கிறேன். மிக்சர் சேர்க்குறனால இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். மிக்சர் தான் இல்லைங்க, பூந்தி இல்லை ஓமப்பொடி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. முறுக்காக இருந்தால் கூட நம்ம 1-2 உடச்சி சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் போல் அதை வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரியை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரி சேர்த்த உடனே ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்த எல்லா மிக்சர், கடலை எல்லாமே நம்ம பொரி கூட மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் போல் பொரியை அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கலக்குங்க. நம்ம சேர்த்த எல்லா பொரியும் நல்லா சூடாகி கிடைச்சா போதும். அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா பொரி கீழே கரிஞ்சு போயிடும். இது 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் எடுக்கும். இது பொரி எல்லாம் நல்லா சூடாகி கிடைச்சாதான் அது ஆறும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வறுத்த பொரியை நம்ம 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒருவேளை எப்போவாவது அதோட கிறிஸ்பினஸ் குறைஞ்சிட்டு தான் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை இன்னொரு தடவை பேனில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைம் நம்ம எந்த எண்ணெயோ கடலையோ சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஹீட் பண்ணாலே அது கிறிஸ்பினஸ் திருப்பி கிடச்சிரும். அவ்வளோதான், நம்ம காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.